இன்று நம்ம வீட்டிலேயே ருசியான குறுமுறு தோசை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் 2 கப் பச்சரிசி, அரை கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றை நன்றாக கழுவி 4 முதல் 6 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். ஊறிய பிறகு முதலில் உளுந்தை மென்மையாக அரைக்கவும். பிறகு அரிசியை சற்று கொரகொரப்பாக அரைக்கவும். இரண்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்குங்கள். இந்த மாவை மூடி வைத்து ஒரு இரவு முழுவதும் புளிக்க விடுங்கள். காலை எழுந்தால் மாவு நன்றாக உயர்ந்து இருக்கும். இப்போது தோசைக்கல்லை சூடாக்கி சிறிது எண்ணெய் தடவுங்கள். ஒரு கரண்டி மாவை எடுத்து நடுவில் ஊற்றி வட்டமாக பரப்புங்கள். சுற்றிலும் சிறிது எண்ணெய் ஊற்றுங்கள். ஒரு பக்கம் பொன்னிறமாக சுட்டவுடன் திருப்பி மறுபக்கமும் சுடுங்கள். குறுமுறு தோசை தயார். சாம்பார், தேங்காய் சட்னியுடன் சூடாக பரிமாறுங்கள். இப்படி எளிமையாக வீட்டிலேயே சுவையான தோசை செய்து மகிழுங்கள்.